ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ககப்போ. 2024 வெற்றிகரமாக முடிய போகுது. இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 500 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சு, எத்தனை படங்கள் தான் நல்லா ஓடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க. கோலிவுட்டை பொறுத்தவரை இந்த வருஷம் தெலுங்கு மற்றும் மலையாள படங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வருஷத்தில் தமிழ் படங்கள்லையும் நிறைய நல்ல படங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அது எதுவுமே பெரிய ஹீரோ படமும் இல்லை, அந்த படம் எதுவும் ஓடவே இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை. என்னடா சொல்கிற உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உண்மைதாங்க. ஏன்னா சின்ன படங்கள் எல்லாமே ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் படம் நல்லா ஓடுது. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அதை யாருமே கண்டுக்கிறது இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க 2024 நல்ல படங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன ஏதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நடந்த தரமான சம்பவங்களை பத்தின வீடியோவும் வரப்போகுது. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10வது இடத்துல 2 படங்கள் இருக்குது. ஒன்னு சூரிய நடிப்புல வெளியான கருடன், இன்னொரு திரைப்படம் பாத்தீங்கன்னா சதீஷ் அவர்கள் நடிப்புல வெளியான சட்டம் என் கையில். கருடன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமா இருந்துச்சு. சட்டம் என் கையில் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவு ஹிட் ஆச்சு. கண்டிப்பா இந்த திரைப்படம் தியேட்டர்ல ஓடி இருக்க வேண்டிய திரைப்படங்க. சதீஷ் அவர்களோட கெரியர்ல தி பெஸ்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதே 10வது பிளேஸ்ல ஒரு காமெடி நடிகனா இருந்து இப்ப கதை நாயகனா மாறி இருக்கிற சூரிய அவர்களோட கருடன் திரைப்படம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பெரிய நடிகர்கள் நிறைய பேர் என்னடா இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறானே அப்படின்ட்டு சூரிய மேல பொறாமப்படுற அளவுக்கு இந்த படம் இருந்துச்சு. நிறைய கமர்ஷியல் எலிமெண்டோட மக்களை பயங்கரமா என்டர்டெயின் பண்ண துரை செந்தில்குமார் அவர்களோட கருடன் திரைப்படம் இந்த வருஷத்தோட மிக முக்கியமான ஒரு திரைப்படம். 9வது இடத்துக்கு 3 திரைப்படங்கள் காம்பீட் பண்ணுதுங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா பிளாக், இன்னொரு திரைப்படம் பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி மற்றும் இன்னொரு திரைப்படம் பாத்தீங்கன்னா பேச்சி. ஜீவா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் மூவி அமைஞ்சதுதாங்க பிளாக். வேட்டையன் திரைப்படத்துக்கு கூட இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இருந்த போதிலும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னால ஸ்கிரீன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. மல்டி யூனிவர்ஸ் கதைக்களம் தமிழ் சினிமாவுக்கு புதுசு. இது இந்த வருஷத்தோட மிக முக்கியமான ஒரு திரைப்படம். பார்ட் 2 திரைப்படங்கள்லாம் பெருசா ஓடாது அப்படிங்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி அப்படிங்கிற திரைப்படத்தை மறுபடியும் பார்ட் 2 பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது இந்த வருஷம். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ட் 1 அழகா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அருள்நிதிக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் மூவி அமைஞ்சதுங்க. பேச்சி அப்படிங்கிற திரைப்படம் உங்களோட முக்காவாசி பேருக்கு தெரியாது. இந்த திரைப்படம் வந்துச்சா அப்படின்னு கேட்பீங்க. சீரியஸ்லி ஒரு ஹை குவாலிட்டியான மூவிங்க. இந்த படம் தடை செய்யப்பட்ட ஒரு பகுதிக்குள்ள ட்ரெக்கிங் போற பணக்கார பசங்க அவங்க போனதுக்கு அப்புறமா அதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த கதை. ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படமா ரிலீஸ் ஆன இந்த பேச்சி அப்படிங்கிற திரைப்படத்தை நீங்க எல்லாருமே மிஸ் பண்ணிருப்பீங்க. டைம் கிடைச்சா மறக்காம பாருங்க. 8வது இடத்துக்கும் பாத்தீங்கன்னா 2 படங்கள் காம்பீட் பண்ணுது. ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லப்பர் பந்து. வேட்டையன் திரைப்படத்தோட வசூல் கம்மியானதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த லப்பர் பந்து திரைப்படங்க. காமெடி வேணுமா காமெடி இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குன்னு எல்லா தரப்பினரையும் கவர்ந்த திரைப்படமா அமைஞ்சிருக்குது இந்த லப்பர் பந்து திரைப்படம். கிரிக்கெட்டை மையமா வச்சுதான் இந்த திரைப்படம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரிக்கெட்டை மையமா வச்சுதான் எடுத்திருந்தாங்க. இந்த 2 திரைப்படமே சொல்ல வர்ற கருத்து ஒண்ணுதாங்க. மேக்கிங் வைஸாவும் சரி இந்த 2 படமே ரொம்ப பெட்டரான திரைப்படம் தான். ஆனா லப்பர் பந்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் ப்ளூ ஸ்டாருக்கு கிடைக்கல அப்படிங்கறதாங்க உண்மை. 7வது இடத்துலயும் பாத்தீங்கன்னா 2 படங்கள் இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா குரங்குப்படல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாழை அப்படிங்கிற திரைப்படம். வாழை உங்களை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா குரங்குப்படல் திரைப்படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண இந்த திரைப்படம் குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஒரு சைக்கிள் மேல இருக்கிற காதல், அந்த காதலுக்காக என்னென்ன பண்றா அப்படிங்கறதாங்க இந்த திரைப்படத்தோட முழு கதையே. கண்டிப்பா நீங்க கொண்டாட தவறிய திரைப்படங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாழை அப்படிங்கிற திரைப்படமும் குழந்தைகளை மையமா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். ஆனா இது ஒரு உண்மை சம்பவம். மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு இந்த படத்தை. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேற லெவல்ல போயிருச்சு. மேக்கிங் வைஸா சொல்ல போனா மாரி செல்வராஜ் அவர்களோட தி பெஸ்ட் மூவி அப்படிங்கிறது வாழை திரைப்படத்துக்கு தாங்க கொடுக்கணும். 2024 பெஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்ல 6வது இடத்தை பெற்றிருக்கிற திரைப்படம் நந்தன் மற்றும் அமரன்க. அரசியல் அப்படின்னு சொன்னாலே இங்க சிஎம் பிஎம் பத்தி பேசுறதுக்கு தாங்க அதிக பேர் இருக்காங்க. ஆனா சாதாரண ஊராட்சி மன்றத்துல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பேசுறதுக்கு ஆளே இல்ல. அந்த மாதிரி மக்களை எல்லாம் சிந்திக்க வச்சு நிறைய பேருக்கு சவுக்கடி கொடுத்த திரைப்படங்க இது. இந்த திரைப்படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்தும் இந்த திரைப்படம் சரியா போகல அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் லப்பர் பந்து திரைப்படங்க. அந்த திரைப்படத்துக்கு கூட தான் இந்த நந்தன் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. டைம் கிடைச்ச அந்த திரைப்படத்தை மறக்காம பாருங்க. இதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த திரைப்படம் தாங்க அமரன் அப்படிங்கிற திரைப்படம். இது சிவகார்த்திகேயன் அவர்களோட கெரியர் பெஸ்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். கமலஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாப்ல. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 350 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சு. இந்த திரைப்படம் பயோபிக் கலந்த ஒரு கமர்ஷியல் மூவியா இருக்கிறங்காட்டிக்கு மக்களால எளிதா கனெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுங்க. 5வது இடத்துல யாரும் பெரிதா எதிர்பார்க்காத வகையில ஜமா மற்றும் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற 2 படங்கள் பெற்றிருக்கு. இப்படி எல்லாம் படம் வந்துச்சாடா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஜமா அப்படிங்கிற திரைப்படம் ரொம்ப நல்ல திரைப்படங்க. இப்ப பிரைம்ல கூட ரிலீஸ் ஆயிருக்குது. முடிஞ்சா பாருங்க. நாடக கலைஞர்களோட வாழ்க்கை முறை, அவங்க படுற கஷ்டம் அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. ஜமா அப்படிங்கிறது ஒரு நாடக சபைங்க. அதை வந்து தனியா உருவாக்கணும் அப்படிங்கறதா ஹீரோவோட எண்ணம். அதுக்கு நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. கடைசியா அவர் வந்து உருவாக்குனாரா இல்லையா அப்படிங்கறதாங்க இந்த ஜமா திரைப்படத்தோட கதையே. இந்த திரைப்படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. உங்களை எத்தனை பேர் இந்த திரைப்படம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னு
மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல ஷேம்ஃபுல்லி அப்படிங்கிற திரைப்படம் பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த திரைப்படத்தோட டைரக்டர் தான் பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்திருந்தாரு. இந்த திரைப்படம் ஓடாததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் கட்டுதாங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த திரைப்படம் ஒரு ஏ கண்டென்ட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்துக்கு யாருமே போகல. ஆனா ட்ரெய்லர் கட்டுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. படம் வேற லெவல்ல இருக்கும். உள்ள வித்தியாசமான நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய 5 கதைகள் உள்ள இருக்கு. ஓடிடில வரும்போது இந்த திரைப்படம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம். இப்ப பார்ட் 2 வேற வரப்போகுது. மறக்காம டைம் கிடைச்சா இந்த படத்தை ஓடிடில பாருங்க. 2024 வெளியான பெஸ்ட் மூவிஸ்ல 4வது இடம் பாத்தீங்கன்னா போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு கூட பாத்தீங்கன்னா ராயன், கொட்டுக்காளி மற்றும் வாழை போன்ற திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனதுனால இந்த திரைப்படத்தை யாருமே பெருசா பார்க்கல. ஒரு செத்து போன பணம் அந்த பணத்தை ஊருக்கு கொண்டு போற வழியில என்னென்ன நடக்குது, கடைசியில ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தாரா அப்படிங்கறத இந்த கதை. விமல் அவர்களுக்கும் கருணாஸ் அவர்களுக்கும் இது மிக முக்கியமான ஒரு திரைப்படங்க. ஆனா இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல நம்ம கொண்டாட தவறிட்டோம் அப்படிங்கறதாங்க உண்மை. இந்த வருஷத்துல வெளியான மிக முக்கியமான திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களோட கெரியர்லயே மிக முக்கியமான படம் அப்படின்னு கூட சொல்லாங்க. ரீசெண்டா இந்த திரைப்படம் சைனால ரிலீஸ் ஆகி சக்க போட்டு இருக்குது. இது வரைக்கும் இந்த திரைப்படம் 150 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த திரைப்படம் ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தாங்க. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை லீனியர்ல பிரசன்ட் பண்ணாம நான் லீனியர்ல பிரசன்ட் பண்ணதான் இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய சக்சஸ். எதிர்பாராத நிறைய விஷயங்கள் அதோட கனெக்ட்னு சொல்லிட்டு மகாராஜா திரைப்படம் இந்த வருஷத்தோட மகுடம். மெய்யழகன் அப்படிங்கிற திரைப்படம் இந்த வருஷத்துல நான் பார்த்தா தி பெஸ்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லாங்க. ஆனா ரீசெண்டா ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி இந்த திரைப்படத்தை ஓவர்டேக் பண்ணிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு யதார்த்தமான ஒரு அழகான கதைக்களம், அருமையான நடிப்பு, அரவிந்த் சாமியும் கார்த்தி அவர்களும். இந்த திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரியல் லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெமரிஸ்ல வருங்க. இவன் பேர் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியாம அரவிந்த் சாமி படுற கஷ்டம் இந்த படம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஈஸியா கனெக்ட் ஆகும். இதையும் தேட்டர்ல கொண்டாடாம ஓடிடில வெளிவந்ததுக்கு அப்புறமா திரைப்படம் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கீங்க, போங்கப்பா. இந்த வருஷத்தோட தி பெஸ்ட் மூவி அப்படின்னு எனக்கு தோன்ற திரைப்படம் பாத்தீங்கன்னா லக்கி பாஸ்கருங்க. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகலைன்னா கண்டிப்பா மெய்யலங்கன தாங்க சொல்லியிருப்பேன். இந்த படத்தோட ஒவ்வொரு சீன்லயும் வர ஒவ்வொரு கருத்துக்களும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒருத்தன் அவனுக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படிங்கும் போது அவன் எடுக்கிற முடிவு, அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல என்ன நடந்துச்சு, எப்படி பணக்காரனானா, அவன் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நடக்குதுங்க இந்த திரைப்படம். லக்கி பாஸ்கர் இந்த வருஷத்தோட பம்பர் லாட்ரிங்க. அதே மாதிரி கூகுள்ல இந்த வருஷம் அதிகம் தேடப்பட்ட படங்களோட லிஸ்ட் இதுல இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் இதில் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மக்களை என்ன பொறுத்தளவு கோலிவுட்ல 2024 நிறைய நல்ல படங்கள் வந்துச்சு. ஆனா அதை நீங்க தியேட்டர்ல எல்லாம் பார்க்க தவறிட்டீங்க அப்படிங்கறதாங்க உண்மை. பெரிய படங்கள் எல்லாம் கதை நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களோட ஆதரவு ஃபுல்லா இருக்குது. ஆனா சின்ன படங்கள் கதை நல்லா இருந்தாலும் உங்களோட ஆதரவு இல்லாதனால அது தோத்து போகுது. மக்களை இந்த டாப் 10ல வர படங்களோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட கருத்து தான். உங்களுக்கு எந்தெந்த படமெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.